ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள் வழங்கும் தேவராஜ்யத்தின் எக்கால சத்தம். நம்முடைய கர்த்தரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை மறுபடியுமாய் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியத்தின் சார்பிலே தேவ ராஜ்யத்தின் எக்கால சத்தம் என்ற இந்த பகுதியிலே நாம் கர்த்தர் வெளிப்படுத்துகிற கடைசி காலத்தின் செய்திகளையும் கடைசி காலத்தின் இரகசியங்களையும் நம்முடைய ஆவியிலும் ஆத்துமாவிலும் சிந்தையிலும் சரீரத்திலும் உணர்ந்து செயல்படத்தக்கதாக இந்த கடைசி நாட்களிலே தேவன் வெளிப்படுத்தி வருகிற அநேக வெளிப்பாடுகளுக்காகவும் உணர்வின் தன்மைக்காகவும் இரகசியங்களுக்காகவும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அது மாத்திரமல்ல, இதை கேட்டு பயன்பெறுகிற அநேக தேவ பிள்ளைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஏனென்றால் அவர்கள் இந்த ஆழத்திலும் கர்த்தருடைய தன்மையிலும் அறிந்து கொள்ளுகிற அறிவிலும் கர்த்தரை அறிந்து கொள்ளுகிற அறிவிலும் கர்த்தருடைய ஆவியிலும் இன்னும் அதிகமாய் வளரத்தக்கதாக அநேகருடைய சாட்சிகளும் அநேகருடைய காரியங்களும் எங்களை இன்னும் இந்த காரியத்துக்குள்ளே பலப்படுத்துகிறது. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வாரத்தில் கூட நாம் பார்க்க போகிற காரியம் என்னவென்றால், இதை ஆரம்பித்து வந்த கடந்த நாட்களிலே கர்த்தர் வெளிப்படுத்தி வந்த அநேக காரியங்கள் உண்டு. பரிபூர்ண தன்மையை குறித்து, கர்த்தருடைய 7 ஆவிகளை குறித்து கர்த்தர் ஒவ்வொரு வாரமும் அவர் வெளிப்படுத்தி வந்த காரியங்களுக்காய் கர்த்தர் கோடான கோடி ஸ்தோத்திரம். இதை கேட்கும் பொழுது அநேகருடைய ஆவியிலும் சிந்தையிலும் கூட ஒரு பூரணத்தையும் ஒரு விடுதலையும் நாம் பெற்றுக்கொண்டு தேவனுக்காக உண்மை முத்தமுமாய் வாழத்தக்கதான ஒரு தன்மைக்குள்ளே நாம் கடந்து போகிறதை குறித்து நாம் அறிகிறோம். இந்த வாரத்திலே கூட கர்த்தர் வெளிப்படுத்தின ஒரு ரகசியத்தை நாங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏனென்றால் இனி வரப்போகிற காலங்களிலே பேச போகிற அனைத்து காரியங்களுமே இனி அவருடைய சந்ததி எப்படி எழும்பும், ஏன்னா யவன ஜனம் எப்படி பிறப்பிக்கப்படும் என்றுதான் கர்த்தர் ஆரம்பத்திலே கொடுத்தார். அந்த காரியத்திலே எப்படி அவருடைய சந்ததி, ஒவ்வொரு சந்ததி அவருடைய தலைமுறை எப்படி எழும்பும், எப்படி அவருடைய ரட்சிப்பின் தலைமுறை எழும்பும், அவருடைய தீர்க்கதரிசன தலைமுறை எப்படி எழும்பும், அவருடைய சுத்திகரிப்பின் தலைமுறை எப்படி எழும்பும், அவருடைய வசன தலைமுறை எப்படி எழும்பும் என்று ஒவ்வொரு தலைமுறையை குறித்தும் அந்த அபிஷேகங்களை குறித்தும் அதனுடைய தன்மைகள் எப்படி விடுதலையாகும் என்பதை குறித்தும் இனி வரும் காலங்களிலே நாம் பார்ப்போம். இந்த வாரத்திலே ஒரு காரியத்தை மாத்திரம் நாம் தியானித்து கர்த்தர் வெளிப்படுத்தின கடந்த நாட்களிலே, ஏனென்றால் இந்த குட் ஃப்ரைடே ஈஸ்டர் நாட்களிலே கர்த்தர் வெளிப்படுத்தின சில ரகசியங்களை கூட நாங்கள் அறிந்து ஆராய்ந்து அதற்கு ஒப்பு கொடுத்து அதற்கு ஜெபிக்கும் பொழுது அவர் அநேக காரியங்களை திறந்ததை நாங்கள் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் எப்பொழுதுமே இதை நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு, இது வெறும் அமர்ந்து தியானித்து பெற்றுக்கொண்டு வருகிறது அல்ல. அமர்ந்து தியானித்து இது ரகசியம் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பெற்றுக்கொண்டு வருகிற காரியம் அல்ல. இந்த காரியங்கள் எங்கள் வாழ்க்கையிலே செயல்பட்ட பிறகுதான் இதனுடைய காரியம் என்னவென்று உணர்ந்து பிறகு இந்த காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறதா இருக்கிறபடினாலே இதற்கான தன்மை மிகவும் கிரியை செய்கிறதை எங்களால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா ஒரு தியானம் என்பது நம்முடைய ஆத்துமாவோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. எப்பொழுது ஒரு செயல்பாடு நமக்குள்ளே கிரியை செய்கிறதோ அப்பொழுது நம்முடைய சிந்தை அதோடு இணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் தன்மைக்குள்ளே அது எப்படி கிரியை செய்கிறது என்பதை அறிந்து கொள்ளுகிற ஒரு அறிவை நமக்குள்ளே உண்டாக்குகிறது. அதனால்தான் நம்முடைய தேவன் இந்த காரியத்திலே அநேக காரியங்களை அவர் நமக்கு அவருடைய ஆவியினாலே நமக்கு அதை வெளிப்படுத்தி காட்டுகிறபடியினால் இந்த தன்மையை வெறும் வெளிப்படுத்ததோடு நிறுத்தி விடாமல் இது நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி கிரியை செய்கிறது என்பதையும், அது இந்த பூமியில எப்படி கிரியை செய்கிறது என்பதையும், இந்த உலகத்திலே அது எப்படி கிரியை செய்கிறது என்பதையும் அறிந்து கொள்ளுகிற ஒரு அறிவை உண்டு பண்ணி இருக்கிறார். இந்த அறிவு ஒரு மனிதனுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட ஒரு தன்மை அல்ல, அவருடைய மணவாட்டி சபைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தன்மை. ஆதலால் தான் அவருடைய மணவாட்டி சபையாய் நிற்கிற யாவருக்கும் மணவாட்டிகளாய் நிற்கிற யாவருக்கும் மணவாளன் வருகிற உணர்வு வெளிப்படுவது ரொம்ப மிக மிக அவசியம். மணவாளனுடைய சத்தத்தை கேட்கிற ஜனங்களுக்குத்தான் மணவாட்டிகள் என்று பெயர். அவர் மணவாளன் சத்தத்தை அறிந்து கொள்ள முடியாதவர்களுக்கு மணவாட்டி என்று பெயர் கிடையாது. அதனால் நாம் நம்மையே உய்த்து ஆராய்வது இந்த கடைசி காலங்களிலே மிகவும் அவசியமாய் இருக்கிறது. ஏனென்றால் வேதம் சொன்ன அத்தனை தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறி கொண்டு வருகிற இந்த காலத்திலே நாம் மிகவும் விழிப்புள்ளவர்களாய் ஜாக்கிரதை உள்ளவர்களாய்
ஆவிலே விழிப்புள்ளவர்களாய் இருப்பது மிகவும் அவசியம். விழித்திருங்கள், எப்பொழுதும் ஜெபித்திருங்கள் என்று சொன்னால் எப்பொழுதுமே விழித்து கொண்டு 24 மணி நேரம் ஜெபம் பண்ணுவது மாத்திரம் அல்ல, ஆவியிலே நாம் மிகவும் புத்தி உள்ளவர்களாய் இருப்பது ரொம்ப அவசியம். நம்முடைய சிந்தையிலே நாம் விழிப்புள்ளவர்களாய் இருப்பது அவசியம். நடக்கிற அத்தனை காரியமும் தேவன் முன்னறிவித்தது தான். ஆனால் அது எந்த காலத்தோடு எந்த தன்மையோடு ஒப்பீடு பண்ணப்படுகிறது, இதற்கு அடுத்தது என்ன என்பதை அவர் வெளிப்படுத்தி கொண்டேதான் வருகிறார். தேவன் எதையுமே சொல்லாமல் இந்த பூமியிலே செய்கிறது இல்லை. இப்பொழுது நடக்கிற கடைசி யுத்தம் வரைக்குமே தேவன் வெளிப்படுத்தாமல் எதையும் நடக்கிறவர் அல்ல, நடத்தி வருகிறவர் அல்ல. அப்போ ஒரு காரியத்தை அவர் தன்னுடைய ஜனங்களுக்கு, தன்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு அவர் வெளிப்படுத்தி கொண்டேதான் வருகிறார். அப்போ என்ன நமக்கு ஒரு காரியம் வெளிப்பட வேண்டும் என்றால், இவை யாவும் அவருடைய அதிகாரமும் அவருடைய திட்டமும் அவருடைய சித்தமும் அவருடைய ஒரு அத்தாரிட்டி இல்லாமல் இந்த பூமியிலே நடக்கிறது அல்ல. அதனாலதான் சகலவற்றையும் தேவன் நமக்கு சொன்னார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே. ஏன் அவர் பயப்படாதே என்று சொல்லுகிறார் என்றால், சகலவற்றையும் நடப்பிக்கிறவர் அவராகிற படியினாலே அதிகாரம், சத்துருவுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்தாலும் துன்மார்க்கனுக்கு ஒரு அழிவை கட்டளையிட கொடுத்தாலும் அவருடைய அதிகாரம் இல்லாமல் துன்மார்க்கன் ஒரு அணுவையும் அசைக்கவே முடியாது. அல்லது ஒரு யுத்தத்தின் தன்மையோ ஒரு அழிவோ அவருடைய ஆளுகை இல்லாமல், அவருடைய பெர்மிஷன் இல்லாமல் எதுவுமே நடக்காது. முதலாவது இந்த விசுவாசம் நமக்குள்ளே அவசியம். என்றால் அநேக நேரங்களில் நாம் வேதத்தில் தேவனை நோக்கி பார்ப்பதை விட்டு, தேவனை நோக்கி பார்த்து அவருடைய வார்த்தையை தியானிப்பதை விட்டு, இந்த உலகத்தின் தன்மையிலும் கடைசி நாட்கள் நடக்கிற அந்தி கிறிஸ்துவின் தன்மை, அந்தி கிறிஸ்துவின் ஆளுகை, இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து தான் நாம் பயந்து கொண்டு இருக்கிறோமே தவிர, நம்மை உருவாக்கினவரும் உண்டாக்கினவரும் சகலவற்றுக்கும் சிருஷ்டி கர்த்தாவுமாய் இருக்கிற தேவனுடைய மகத்துவத்தையும் மகிமையும் பராக்கிரமத்தையும் வல்லமையும் நாம் அநேக நேரத்தில் யோசிப்பது இல்லை. ஏனென்றால் அந்த சிந்தை அடைக்கப்பட்டு இருக்கிறதுனாலே நம்மால் அது யோசிக்க முடியாதபடி காலத்திலே நாம் நிற்கிறோம். ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே அந்த வாசலை திறக்கிறார். அதனால தேவன் சொன்னார், நீதியுள்ள ராஜாவாய் அவர் வாசல்களை திறவுங்கள், வாசல்களை உயர்த்தி வையுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வாசலின் வழியாக மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். அந்த மகிமையின் ராஜா எப்படி உட்பிரவேசிப்பார் என்றால், அவர் சேனைகளின் கர்த்தராய் உட்பிரவேசிப்பார். சகல அதிகாரத்தோடும் சகல துரைத்தனத்தோடும் சகல வல்லமையோடும் அவர் பிரவேசிப்பார். அப்படி பிரவேசிக்கும் போது என்ன நடக்கும் என்றால், பூமியை ஆண்டு கொண்டிருந்த இப்பிரபஞ்சத்தின் அதிபதியின் அதிகாரம் பிடுங்கப்பட்டு அவர் உன்னதத்தின் கிறிஸ்து, அதாவது சகலவற்றுக்கும் முதலான அதிபதியாய் இருக்கிற அவரிடத்தில் அந்த ஆளுகை புறப்படும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இதை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? வார்த்தைகள் தான் அவற்றை வெளிப்படுத்துகிறது. ஆனால் அந்த வார்த்தை ஒன்றோடு ஒன்று இணைக்கப்படுவது அவருடைய ஆவியினால் தான் முடியும். அந்த வார்த்தையை நாம் அநேக முறை வாசித்திருப்போம், அந்த வசனத்தை அநேக முறை தியானித்திருப்போம். ஆனால் அந்த வசனத்துக்குள் இருக்கிற மெய்யான வெளிச்சம் அந்த வெளிச்சத்தின் ஆவியானவரால் மட்டும்தான் இணைக்கப்பட முடியுமே தவிர, இல்லை என்றால், அந்த ஆவியானுடைய செயல்பாடுகள் நமக்குள்ளே இல்லை என்றால், அந்த வசனத்தை அவர் சொல்லுகிற மெய்ப்பொருளை அறிவது மிகவும் கடினமாய் மாறிவிடும். அதனால் இந்த நாளிலே ஒரு காரியத்தை நாங்கள் கடந்த காலத்திலே எங்களுக்கு தேவன் வெளிப்படுத்தின ஒரு காரியத்தை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். யோவான் எழுதின புஸ்தகத்திலே அந்த ஈஸ்டர் தினத்தன்று அதை நாங்கள் தியானிக்கும் பொழுது தேவன் ஒரு வசனத்தை காட்டி கொடுத்தார். அந்த வசனம் என்னவென்றால், யோவான் 20:30 இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தம் சீஷருக்கு முன்பாக செய்தார். நான் 31வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த ரகசியம் ஒன்று வெளிப்பட்டது. நீங்க பாத்தீங்கன்னா 17ஆம் வசனத்திலே ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்குது. இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரனிடத்திற்கு போய் நான் என் பிதாவிடத்திற்கும் உங்கள் பிதாவிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்று சொன்னார். இந்த இடத்துல நீங்க பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே உலாவி அவர் ஊழியம் செய்த அந்த 3.5 வருடங்களும் எப்பொழுதுமே அவர் பிதாவை, தன்னுடைய பிதா, என் பிதாவின் வேலை இன்னும் வரவில்லை, என் பிதாவின் சித்தம் செய்யவே நான் வந்திருக்கிறேன், அதாவது அந்த பிதாவை தனக்கு மட்டுமே உரிமை கொண்டாடி கொண்டிருந்தார். அந்த பிதாவின் தன்மையை தாண்டி அவர் அதை பகிர்ந்து கொடுக்கிற தன்மைக்குள்ளே அந்த மகிமைப்படாதபடினாலே அவர் அந்த வசனங்கள் முழுதும் பார்த்தீங்கன்னா, என் பிதாவின் வேலை என்றும் வரவில்லை, என் பிதாவுக்காக நான் காத்திருக்கேன், என் பிதாவின் சித்தத்தை செய்யதான் இந்த பூமியில வந்திருக்கிறேன்னு சொல்லி
ஒவ்வொரு இடத்திலும் என் பிதா என் பிதா என் பிதா என்றே அவர் சொல்லிக் கொண்டிருப்பார். ஆனா எப்பொழுது அவர் மரித்து உயிர் தெழுந்தாரோ, அவர் பிதாவிடத்துல ஏறி போய் அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த வல்லமையும் அந்த அதிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, என் பிதாவிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும், என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும். அந்த இடத்திலே அவர் எப்படி அந்த இடத்துல அந்த அதிகாரத்தை அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுகிற ஒரு காரியத்தை அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அதாவது தனக்குரிய ஒரு விஷயத்தை, பரலோகத்துக்குரிய ஒரு விஷயத்தை பிதாவின் மூலமாய் குமாரன் வெளிப்பட்டு பூமியிலே வந்து இரத்தத்தை சிந்தி பாவத்தை விளக்கி சாபத்தை முறித்து அந்த சாபத்தின் வழியாக அந்த பரலோகத்தின் அதிகாரத்தை, என்ன அதிகாரம்? உங்கள் பிதா, என் பிதாவாய் இருந்த தன்மைகள் உங்கள் பிதாவாய் மாறுகிற ஒரு அதிகாரம். இந்த அதிகாரம் எப்படிப்பட்ட தன்மையை உடையதா இருக்குன்னா, நம் தேவனுடைய புத்திரர் என்ற அடையாளத்தை கொடுக்கிற ஒரு தன்மையா இருக்கிறது. அதே வேதத்துல தான் அந்த 31வது வசனம். நாங்கள் இந்த வசனத்தை வாசிக்கும் போது தேவன் ஒரு அழகான ஒரு காரியத்தை காட்டி கொடுத்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படி. நம் விசுவாசிகள், நாம் எல்லாமே என்ன சொல்லுங்கன்னா, நம்ம விசுவாசிக்கிறவர்களால் கூடாத காரியம் என்று. எதை நாம் விசுவாசிக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். இயேசுவே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறோம், இல்லது இயேசுவே என் பாவத்தை மன்னியும் என்று விசுவாசிக்கிறோம், இயேசுதான் கடவுள் என்று விசுவாசிக்கிறோம். ஆனால் இந்த இடத்திலே தெளிவான ஒரு வாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கு, தெளிவான ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. என்னன்னா, இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இயேசுவை மரியாளுடைய மைந்தன் என்று அடையாளப்படுத்துகிற விசுவாசிக்கிற கூட்டங்கள் உண்டு பூமியிலே. இயேசுவை தீர்க்கதரிசி என்று அழைக்கிற கூட்டங்கள் உண்டு பூமியில. இயேசுவை இறைதூதன் என்று அழைக்கிற விசுவாசிக்கிற கூட்டங்கள் பூமியிலே உண்டு. அதே போல இயேசுவை ஒரு நல்ல மகான் என்றும் ஒரு புரட்சி செய்தவர் என்றும் அவருக்கு பின் தான் கிபி என்று வந்தது என்றும் சொல்லிக் கொள்ளுகிற கூட்டங்கள் பூமியிலே உண்டு. ஆனால் இவர்கள் யாவருமே பரலோகத்தின் வாசலை, பரலோகத்தின் தன்மையை அல்லது நித்திய ஜீவனை அடைந்து கொள்ள முடியுமா என்று கேட்டால் இல்லை. ஏனென்றால் வேதம் தெளிவாய் ஒன்றை சொல்லுகிறது, இயேசு யார்? இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று. அப்ப தேவனுடைய குமாரன் என்ற ஒரு பதம் எந்த இடத்துல கிரியை செய்கிறது என்றால், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அந்த குமாரனின் மீதுதான், அந்த தேவ குமாரனுடைய மீதுதான் அவருடைய கர்த்தத்துவம், வல்லமை, மகிமை எல்லாம் இறங்கி வருகிறதா இருக்கிறது. அவர் வேதத்திலே வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்படும் பொழுது, அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அப்ப அவர் இருந்தவர், அவர் இருக்கிறவர், அவர் வருகிறவர். அவர் எப்படி வருகிறார் என்றார், அவர் தேவ குமாரனாய் சகல அதிகாரத்தையும் பெற்றுக்கொண்டு வருகிறவராய். யாரிடத்திலிருந்து? பிதாவிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு வருகிறவராய். அதை யாரிடத்தில் கொடுக்கிறார் என்றால், அதே பிதாவினால் முன்குறிக்கப்பட்டு இயேசுவை தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவர்களிடத்திலே நித்திய ஜீவனை உண்டாக்கும்படி, அவர்களிடத்திலே அந்த நித்திய சுதந்திரத்தை கொடுக்கும்படி, அந்த நித்திய அதிகாரத்தை கொடுக்கும்படி, இழந்ததை மீட்டுக் கொள்ளும்படி அவர் வருகிறார். அப்போ அந்த வருகை எப்படிப்பட்டதா இருக்கும்? எப்பொழுதுமே நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், தியானித்து அதை பிரசங்கிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல. ஏனென்றால் வெளிப்படுத்துற விசேஷத்துல இதை வாசிக்கிறவர்களும், இதை முதலாவது கேட்கிறவர்களும், வாசிக்கிறவர்களும், கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ கேட்கிற கூட்டம் என்று ஒன்று உண்டு. எப்பொழுதுமே வசனத்தை கேட்கிற கூட்டம் என்று ஒன்று உண்டு. வாசிக்கிற, தியானிக்கிற, ஐக்கியப்படுகிற கூட்டம் என்று ஒன்று உண்டு. ஆனால் இந்த ரெண்டு கூட்டத்தை தாண்டி கை கொள்ளுகிற ஒரு கூட்டம் என்று உண்டு. ஏனென்றால் இந்த கை கொள்ளுகிறவன் அப்படின்றதுதான் வேதம் தெளிவாய் சொல்லுகிற ஒரு அடையாளம். என் வசனத்தை கை கொண்டு நான் கட்டளையிட்டதை செய்தாதான் நீ என் ஜனம் என்று சொல்லுகிறார். இந்த கை கொள்ளுகிற சந்ததி தானாய் கை கொள்ள முடியாது. அந்த கை கொள்ளுகிற சந்ததி எப்படிப்பட்ட அடையாளத்தோடு இருக்க வேண்டும் என்றால், முதலாவது அந்த சந்ததி கிறிஸ்து என்னும் வேறு ஒருவருடைய வித்தினால் ஜெனிப்பிக்கப்படுவது மிகவும் அவசியம். அதை எபேசியர்ல தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு. நாம் யார் என்றால்
கிறிஸ்து என்னும் வேறு ஒருவருடைய வித்து. நாம் தாய் தகப்பனுடைய வித்திலே உருவாக்கப்பட்டவர்களாய் இருந்தாலுமே அந்த மாம்ச வித்து நாம் எப்படி ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களாய் மாறுகிறோம் என்றால், கிறிஸ்து என்னும் வேறு ஒருவருடைய வித்தினால் மறுபடியும் நீங்கள் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவது, நாம் வார்த்தையினால் அபிஷேகம் பெற்றவர்களாய், அதாவது தண்ணீரினால் ஞானஸ்தானம் எடுக்கிற ஒரு ஜெனரேஷன் இருக்கு நம்ம அதுல, தண்ணீரினால். அதே போல வேதம் சொல்லுகிறது யோவான்லே, அக்கினியினாலும் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். அப்ப இந்த அக்கினினால எப்படி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும்? வார்த்தை என்னும் அக்கினி, அதாவது வார்த்தையாலே மறுபடியும் பிறப்பித்த சந்ததி, அதை தான் சிருஷ்டிக்கப்பட்ட சந்ததி என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. சிருஷ்டிக்கப்பட்ட ஜனம் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அதே போல ஆவியினால் உயிர்ப்பிக்கப்பட்ட சந்ததி, அவருடைய ஜீவ ஆவியை ஊற்றும் பொழுது அவருடைய உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்து சேனையாய் நின்றது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மூன்று தன்மையில வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஒன்று, அவருடைய வித்து, கிறிஸ்து என்னும் வேருடைய வித்து, அவருடைய வார்த்தை. அடுத்தது அவருடைய அந்த என்ன சொல்லுகிறது என்றால், கடைசி நாட்களிலே அவருடைய ஆவியினால். இந்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்ட சந்ததி தான் தேவபுத்திரரின் சந்ததி. இந்த சந்ததி வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த பிரசவ வேதனைப்படுகிறது. ஏனென்றால் சிருஷ்டி தன் சுய இஷ்டமாய் அல்ல, சிருஷ்டிக்கப்பட்டவராலே மாயைக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆதலால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆதலால் தான் சரீர மீட்பை அடையும்படி, ஆவின் முதற் பலன்களை பெற்ற நாம் கூட சரீர மீட்பை அடையும்படி இந்த சரீர கூடாரத்திலே நாம் தவித்து வருகிறோம் என்று. அப்ப இயேசு கிறிஸ்து வரும்பொழுது முதல்ல அது என்ன? சரீர மீட்பு. இந்த சரீர மீட்பின் அடையாளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சரீரம் முழுவதுமே, இந்த சரீரம் சிந்தை முழுவதுமே உலகத்தின் அதிபதி, இப்பிரபஞ்சத்தின் அதிபதிக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு காரியமா இருக்கிறது. அதனால்தான் இப்போ உலகத்தின் அதிபதி, இப்பிரபஞ்சத்தின் அதிபதி சத்ரு. அப்போ அவனுக்கும் மேலாக சகலவற்றுக்கும் அதிபதியாய் இருக்கிற கிறிஸ்து இயேசு வெளிப்படும் பொழுது என்ன நடக்கும் என்று கேட்டால், முதலாவது நாம் இந்த பாவ ஜென்ம சரீரத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவோம். அதாவது இந்த ஜென்ம சரீரத்தின் செய்கைகள் நம்மை மேற்கொள்ளாதபடி, பலவீனப்படுத்தாதபடி, சுகவீனப்படுத்தாதபடி, வியாதினால் நம்மை மூடாதபடி, சோர்ந்து போக வைக்காதபடி இந்த ஜென்ம சரீரம் விதைக்கப்படும். அப்பொழுது என்ன நடக்கும்? ஆவிக்குரிய சரீரம் உயிர்ப்பிக்கப்படும். அந்த ஆவிக்குரிய சரீரம் ஆவியினாலே, தேவனுடைய ஆவியினாலே உயிர்ப்பிக்கப்படும். எப்பொழுது அது தேவ ஆவியினால் உயிர்ப்பிக்கப்படுகிறதோ சகலமும் ஆவியினுடைய கண்ட்ரோல்ல வந்துடும். அப்போ நம்முடைய சிந்தை, அந்த சிந்தை எப்படிப்பட்ட சிந்தையாய் மாறும் என்றால், எப்பொழுதும் இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவுடைய சித்தத்தை செய்வதை முனைப்பாய் இருந்தாரோ, எல்லா இடங்களிலும் என் பிதாவின் சித்தத்தை செய்கிற தன்மையை அவர் வெளிப்படுத்தி கொண்டே வந்தாரோ, அவருடைய ஜனமும் அவர் சித்தத்தை செய்கிறதை, அவருடைய பிதாவின் சித்தத்தை செய்கிறதை மாத்திரமே வெளிப்படுத்துகிற ஜனமா இருக்கும். தன் சுய மகிமையை தேடாமல் பிதாவின் மகிமையை தேடுகிற கூட்டமாய் அந்த கூட்டம் மாறும். இன்னொன்று, அது ஆவியிலே பலப்படுத்தப்பட்ட கூட்டமாய் மாறும். அதற்கு நல்ல ஒரு உதாரணம் வேதத்திலே பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுடைய வாழ்க்கை, மோசேயோட வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளும் பொழுது, அந்த கடைசி பகுதி, அவர்களுடைய அந்த 40 வருஷம் கடைசி பகுதியில தான் அவர்களுடைய கர்ப்பம் செத்து, சாராளோட கர்ப்பம் செத்து, அவர்களுடைய சுயபலன் இழந்து போன பிறகுதான் அவருடைய உன்னதத்தின் பலனினால் கர்ப்பம் தரித்து அந்த சந்ததி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கின் சந்ததியாய் தேவன் முன்குறித்தார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி என்ற அடையாளம் வெறும் பூமியிலே ஈசாக்கின் சந்ததி பெறுகிறது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய விதத்திலே ஆவியின்படி கிறிஸ்து இயேசுவினால் ஜெனிப்பிக்கப்பட்ட சந்ததியை தான் வேதம் அவ்வாறு கூறுகிறது. ஏனென்றால் வேதம் சிலவற்றை பூமியிலே அடையாளப்படுத்துகிறதுனால் அது பரலோகத்திலும் அப்படி ஆகும் என்று அவசியம் கிடையாது. ஏன்னா பூமியில அது அடையாளப்படுத்துகிற எந்த ஒரு விஷயமும் பரலோகத்தில் அவருடைய மாதிரியை கொண்டுதான் செயல்படும். நமக்கு, நம்முடைய அறிவுக்கு, நம்முடைய தன்மைக்கு அது அறிந்து கொள்றதுக்கு தான் இந்த பூமியில அந்த காரியங்கள் காட்டப்படுகிறது. அதே போல நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, நமக்கு பலத்தின் மிகுதினால 80 வயது என்று போடப்பட்டிருக்குது. மோசையோட காரியம் பாருங்க, 80 வயது வரை, அவனுடைய சுய பலன் அடங்கும் வரை அவன் பூமியில 40 வருடம், எகிப்தில இருந்த 40 வருடம் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த 80வது வருடம் முடிவில தான் தேவன் அவனை அழைத்து தன்னுடைய வார்த்தையினால் அவனை பலப்படுத்தி தன்னுடைய பலனை அவனுக்கு கொடுத்ததினால் அந்த 40 வருடம் அவன் நடத்தி வந்த பாதை
அவனை தேவன் நடத்தி வந்த பாதை, அவன் மூலமாய் செய்த அற்புத அடையாளங்கள், அவன் மூலமாய் செய்த பராக்கிரமங்கள் பெரிது. அது அவனால் அல்ல, அவன் பலத்தினால் அல்ல, அது தேவனுடைய பலத்தினால் உண்டு பண்ணுகிற காரியம். எப்பொழுது நம்முடைய பலன் வற்றி போகிறதோ, நம்முடைய காரியங்கள் ஒடுங்கி போகிறதோ, அப்பொழுது தேவ பலன் நம்மளை நிழலாடுகிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்பொழுதுதான் இது என்னால் அல்ல, இது எனக்குள் இருக்கிற பிதாவின் ஆவினாலே உண்டாயிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அல்லது என்றால் இது என்னாலதான் ஆச்சு, நான் தான் இதை செய்தேன் என்று சுய மகிமையில நாம் பெருமை பாராட்டிக் கொள்கிறவர்களாய் மாற முடியும். இன்னொன்னு ஒரு காரியத்தை தேவன் சொல்லுகிறார்கள், கடைசி காலத்திலே இந்த சந்ததியோட தன்மை உண்மை உள்ளவர்களாய் இருக்கிற ஒரு தன்மையை வெளிப்படுத்துகிறது. இந்த உண்மை அப்படின்னு சொல்லும் போது என்ன தன்மை? நாம் உண்மை உள்ளவர்களாய் தானே இருக்கோம். உன்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி உனக்கு இந்த ஊழியத்தை அவர் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப உண்மைனா என்ன அர்த்தம்? நாம் அதை பயபக்தியுடன் செய்வது உண்மை அல்ல. உண்மை என்ற அடையாளத்தை அவர் எதை சொல்லுகிறார் என்றால், இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவராக இருந்தார். எப்பொழுதுமே அவர் தன்னுடைய சுயத்தின் மீது, தன்னுடைய சுய சித்தத்தின் மீது சாராதபடி எல்லா காலத்திலும் வேலையிலும் பிதாவின் சித்தத்தை அறிந்து பிதாவின் சித்தத்துக்கு முன்னுரிமை கொடுத்து பிதாவின் சித்தத்தை அவர் பிரகடனப்படுத்தி கொண்டே இருந்தார். என் பிதாவின் வேலை இன்னும் வரவில்லை, என் பிதாவின் சித்தப்படி என்று ஒவ்வொரு இடத்திலும் பரலோக ராஜ்யத்தை அவர் எம்பசைஸ் பண்ணிக்கொண்டே இருந்தார். அதுதான் உண்மை உள்ளவர் அப்படின்ற காரியம். அந்த உண்மையின் தன்மை அதுதான். இந்த உண்மை இல்லாத தன்மை எப்படிப்பட்ட காரியங்களை பூமியிலே காட்டுகிறது என்றால், தன்னுடைய சுய புராணத்தையும் தன்னுடைய பாஸ்டன்ஸையும் அல்லது தான் எப்படியெல்லாம் ரட்சிக்கப்பட்டோம் என்பதையும், நீங்க நிறைய சாட்சிகளை கேட்டிருந்தீங்கன்னா, தனக்கு முன்னாடி ஒரு யாராவேனா இருக்கட்டும், அவர்களை ஒரு விக்கிரகமாக வைத்துக்கொண்டு அவர்களோட கைடன்ஸ்ல நடக்கிற ஒரு அநேக காரியங்களை நம்ம எல்லா இடங்களிலேயே நம்ம பார்க்கிறோம். எப்பொழுதுமே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் மட்டும்தான் நமக்கு முன்னாடி முன்மாதிரி. ஏன்னா அவர் மட்டும்தான் அந்த பரிசுத்தத்துக்குள்ளும் நீதியின் கொள்ளும் பரலோக ராஜ்யத்தின் சத்தியத்துக்குள்ளும் இருந்து தன்னை வெளிப்படுத்தினார். அவரை இல்லாமல் வேறு யாரையும் கொண்டு போய் நம்ம அந்த இடத்துல நிறுத்தவே முடியாது. ஏன்னா அவர் ஒருவர் தான் நமக்காக அந்த 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 டிட்டோ, அந்த எப்படி சொல்றது, அந்த பிரிண்ட் அவர் மட்டும்தான், அந்த முன்மாதிரி அவர் மட்டும்தான். அதனால அந்த மாதிரியை பார்த்துதான் நாம் பிரிண்டா இருக்க வேண்டும், ஜெராக்ஸா இருக்க வேண்டுமே தவிர வேறு எந்த மாதிரியும் ஒரு கலப்பை கண்டிப்பா உண்டு பண்ணிவிடும். அந்த கலப்பு எப்படி ஆயிடும்னா, ஏன்னா மனுஷர்கள் எல்லாருமே அந்த தன்மைக்குள்ளே நிற்கிறவர்கள் தான் தவிர, சில ஆலோசனைக்கு அது ஓகே, பட் எல்லா ஆலோசனையுமே கற்றெடுத்துலது தான் புறப்பட வேண்டும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அதனாலதான் அந்த கடைசி சந்ததி எப்பவுமே அது முழுசும் தேவனுடைய பிரிண்டால் ஆக்கப்பட்ட சந்ததியாக தான் இருக்கும். தேவனுடைய சாயலை கொண்ட சந்ததியாக தான் இருக்கும். அந்த சந்ததிக்குள்ளே கலப்பு இருக்காது, அந்த சந்ததிக்குள்ளே பொய் இருக்காது, அந்த சந்ததிக்குள்ளே கரை இருக்காது, அந்த சந்ததி கபடற்ற சந்ததியா இருக்கும். அந்த சந்ததி வாய் அக்கிரமத்தினால் நீக்கப்பட்ட உதடுகளாய் இருக்கும். அந்த சந்ததியின் தன்மையிலே எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குன்னா, அப்படிப்பட்ட சந்ததி வாயிலிருந்து தான் கர்த்தருடைய சத்தம் உண்டாகும். ஏனென்றால் சங்கீதத்தில் தேவன் தெளிவாய் கூறுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, கர்த்தருடைய சத்தம் எப்படி காரியங்களை பூமியிலே நடப்பிக்கிறது என்று. வனாந்தரத்தை பிளக்கிறது, பெண் மான்களை ஈன செய்கிறது, கர்த்தருடைய சத்தம் பயங்கரமான காரியத்தை பூமியில செய்கிறது என்று சங்கீதம் முழுதுமே போடப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த கர்த்தருடைய சத்தத்தை அவர் நம்முடைய வாய்களிலிருந்து புறப்பட பண்ண வேண்டும் என்றால், அதற்கு இந்த வாய், இந்த உதடு, இந்த காரியம் எல்லாம் அவருடைய நீதினாலும் அவருடைய பரிசுத்தத்தாலும் சுத்திகரிக்கப்பட்டிருப்பது அவசியம். அப்பொழுதுதான் அது கலப்பம் இல்லாத வார்த்தையாய், ஜீவ வார்த்தையாய், அந்த வார்த்தை பிறப்பிக்க வேண்டியதை பிறப்பிக்கிறதாய், அந்த வார்த்தை கட்ட வேண்டியதை கட்டுகிறதாய், அந்த வார்த்தை கட்டவிழ்க்கிறதை அவிழ்க்கிறதாய் வெளிப்படும். இல்லை என்றால் அது கலப்பாய் மாறும். கலப்பாய் மாறும்போது வார்த்தை வெளிப்படும், ஆனால் கிரியை செயல்படாது. எங்க இடத்துல எல்லாம் கிரியை செயல்படாமல் இருக்கிறதோ அந்த இடத்துல கூட்டங்கள் பெருக தொடங்கும். எப்பொழுதுமே இது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்முடைய வாழ்க்கையில. ஒரு கூட்டம் பெருகுது என்றால் தேவன் தன் சந்ததியை பெருக பண்ணுகிறான் என்ற அர்த்தம் கிடையாது. அந்த இடத்துல ஏதோ ஒரு தவறு, ஏதோ ஒரு கலப்பு உண்டாகிறது என்று அர்த்தம். அதை நாம் சரியாய் அறிந்திருந்தோமானால் அந்த இடத்தை நாம் உயிர்த்து ஆராய்ந்து கர்த்தருடைய தன்மையை செயல்படுத்துவோம். என்னன்னா தேவன் நாம் யாரை பிரதிபலிக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவை மாத்திரமே பிரதிபலிக்கிற ஜனங்களாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த நித்திய ஜீவனை நம்ம அடைந்து கொள்ளுகிற வழியை நமக்கு உண்டாக்க, அதாவது இந்த விசுவாசம் உண்டாக்கும் என்றால் அடுத்தடுத்து நம்முடைய காரியங்களில் என்ன காரியம் இருக்குன்னா, இந்த நித்தியத்துக்குரிய தன்மையும் மேலான காரியத்தை சிந்திக்கிற தன்மையும், கர்த்தருடைய செயல்பாடுகள் எப்படி உன்னதத்தில் இருக்கிறதோ பரலோகத்தில் இருக்கிறதோ அப்படி பூமியில செயல்படுகிற தன்மை மாத்திரமே நம்முடைய சிந்தை செயல்படுறதா இருக்கும். அதனால்தான் கடைசி நாட்களே அவர் தெளிவாய் சொல்லுகிறார், உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளுங்கள். இந்த உண்மை எங்க இருக்கும்னா சிந்தையில இருக்கும், ஆவி எங்க இருக்குன்னு இருதயத்துல இருக்கும். அப்போ இந்த ரெண்டு தன்மையும் இணைக்கப்பட்ட ஒரு சந்ததி தான்
இந்த கடைசி காலத்திலே எழும்ப போகிற சந்ததி. அதே போல நம்ம அடுத்த வாரத்திலிருந்து நம்ம பார்ப்போம் என்றால் ஒவ்வொரு தலைமுறை எப்படி எழும்பும், அந்த தலைமுறைக்குள்ள எப்படிப்பட்ட காரியங்கள் கிரியை செய்யும் என்பதை நாம் பார்ப்போம். அந்த தலைமுறைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த காலகட்டத்திலே இப்படிப்பட்ட தலைமுறைகள் எழும்புவது அவசியமாக இருக்கிறது. நீங்களும் நானும் அந்த தலைமுறையில இருக்கிறோம் என்பதை விசுவாசியுங்கள். அதனால்தான் இந்த வார்த்தையை நம்மை கத்த தியானிக்கவும் நமக்குள்ள இந்த காரியத்தை போட்டு நம்மை செயல்படுத்த வைக்கிறார். எப்பொழுது இந்த உன்னதத்தின் ஆசீர்வாதத்தை நமக்கு உரித்தாக்கி கொள்ளுகிறோமோ அப்பொழுது அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க புத்திர சுவிகாரத்தை நாம் உடையவராய் மாறி போகிறோம். அப்படி மாறி போகும் பொழுது பிதாவினால் உண்டாகிற ஆசீர்வாதமும் அப்பாவினால் உண்டாகிற ஆசீர்வாதமும் இந்த பூமியிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் பூமியின் சகல திரட்சினாலும் தேவன் உங்களை நிரப்பி உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. நாம் இணைந்து ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த வேலைக்காய் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த நாளிலே கூட ஆவியானவர் தாமே வெளிப்படுத்துகிற உன்னதமான காரியத்துக்காய் சோத்திரம். இனி எழும்ப போகிற சந்ததிகளுக்காக, தலைமுறைகளுக்காய் சோத்திரம். அந்த தலைமுறையை குறித்து இன்னும் ஆண்டவரை கர்த்தர் நீங்க வெளிப்படுத்துங்க. வெளிப்படுத்துறது மாத்திரம் இல்லை, அதை நாங்களா இருக்கத்தக்கதாக, அந்த உரிமை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, அப்படிப்பட்ட சந்ததியா நாங்கள் எழும்பத்தக்கதாக ஆவியானவர் தாமே அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீ ஆசீர்வதிப்பீராக. கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். அன்பிற்குரியவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள எங்கள் முகவரி ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள், பிளாட் எண் 20, 3வது மாடி, ஜானகி நகர், அனெக்ஸ், காட்டுப்பாக்கம், சென்னை 56.